அதிமுக திமுக கூட்டணிக்கு அழைக்காதனால தான் தனித்து போட்டிடுறீங்களா? நாங்கள் யாருடனும் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை. யூகங்களின் அடிப்படையிலே பத்திரிகைகளே பல செய்திகள் வந்தது. எங்களை பொறுத்தவரை இரண்டு கட்சிகளின் மீதும் மக்கள் வெறுப்போடு இருக்கிறார்கள். தனித்து போட்டியிடுவதுதான் இந்த தேர்தலிலே உகந்ததென்று முடிவெடுத்து போட்டியிடுகிறோம். கடந்த முறை நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்த பாரதிய ஜனதா கட்சி உங்களை இணைச்சிருந்தது. இந்த முறை பாரதிய ஜனதா கட்சி கூட உங்களை அழைக்கலையா? 2014 பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியோடு தேர்தலை சந்தித்தோம் என்பது உண்மை. அந்த தேர்தலுக்கு பிறகு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொண்ட போதும் அதற்கெல்லாம் ஒரு முயற்சியை தமிழக பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர்கள் எடுக்கவில்லை. எந்த வேலையும் செய்யாமல் அந்த கூட்டணியிலே இருந்து கொண்டு மத்தியிலே ஆட்சியிலே அந்த கூட்டணியிலே இருக்கிறோம் என்று சொல்லிக் கொள்வது உண்மையிலேயே கஷ்டமாக இருந்தது. எந்த வேலையும் நடக்காத காரணத்தினால் அந்த கூட்டணியிலே நாங்கள் இந்த தேர்தலிலே இல்லை. அதாவது கொங்கு மண்டல மக்களின் பெரும்பான்மையை பெற்றிருக்கக்கூடிய ஒரு கட்சி, அவங்களுக்காக உழைக்கக்கூடிய கட்சி என்றெல்லாம் சூழலிச்சிட்டு இருக்கீங்க நீங்கள் பொதுவாக. அப்படி இருக்கிற சமயத்தில் குறைந்தபட்சம் அரசியல் கட்சிகளோட கவனத்தை கூட இருக்கலையே, இந்த சட்டமன்ற தேர்தலில் மக்களுடைய கவனத்தை எப்படி இருக்க போறீங்க? இது தவறான எண்ணம். அதாவது மக்கள் பெருவாரியாக எங்களுடைய கருத்தோடு ஒத்து போயிருக்கிறார்கள். தனியாக போட்டி என்று அறிவித்து ஒரு வார காலமாக நான் பல தொகுதிகளிலே சுற்றுப்பயணம் செய்து கொண்டிருக்கிறேன். ஒரு கூட்டணி போட்டிருந்தால் கூட இவ்வளவு எழுச்சியை பார்த்திருக்க முடியாது. இதுவெல்லாம் உங்களுக்கு இப்ப தெரியாது. மே 19ஆம் தேதி பாருங்கள், அன்றைக்கு தெரியும். ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துடைய பெரும்பான்மை வைத்துக்கொண்டு மட்டும் இந்த சட்டமன்ற தேர்தலில் நீங்கள் ஜெயிக்க முடியுமா? நீங்கள் தான் அப்படி நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். திமுக அரசாக இருந்தாலும் அண்ணா திமுக அரசாக இருந்தாலும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை வஞ்சிக்கிறார்கள். அத்தனை பிற்படுத்தப்பட்ட சமுதாயங்களும் எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறார்கள். இது ஏதோ ஒரு சமுதாயம் மட்டும் இருப்பதை போல நீங்கள் உருவகப்படுத்துகிறீர்கள். உண்மை நிலை அப்படி அல்ல. பாதிக்கப்பட்டிருக்கின்ற அத்துணை சமுதாயங்களும் ஆதரவாக இருக்கிறார்கள். இதிலே கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியை பொறுத்தவரை குறிப்பாக இந்த கொங்கு மண்ணிலே நாங்கள் கொடுக்கின்ற வருமானம் எங்களுக்கு பயன்பட வேண்டும், இந்த பகுதிக்கு திட்டங்களாக வர வேண்டும் என்பதுதான் நாங்கள் முன்னிறுத்துகின்ற கோரிக்கை. அதை எல்லோரும் ஆதரிக்கிறார்கள்.